சார், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல விஜய் அவர்கள் பேசினது யார் யாரை எங்க வைக்கணும் அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னது ஒரு வகையில எஸ்கேவை சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது முதல்ல தெரிஞ்சுங்க, விஜயினுடைய நண்பராக இருப்பதற்கு ஒரு தகுதி வேணும். அதே மாதிரி விஜயினுடைய எதிரியாக இருப்பதற்கும் ஒரு தகுதி வேணும். அதில் எந்த மாற்றமே இல்லை. அந்த தகுதியை சிவகார்த்திகேயன் இன்னும் அடையவில்லை. அந்த யதார்த்தத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வளர்ந்து வரும் நடிகர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகராக இருக்கார், அதில் மாற்றம் இல்லை. பட் அதே நேரம் என்னுடைய பார்வையில் சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி அல்ல, வீக்கம், செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதுங்கிறது தான் என்னுடைய பார்வையில். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து ஓரளவுக்கு வளர்ந்த ஒரு நடிகர், அந்த நம்பர் 1 இடத்தை நோக்கி வேகமாக விரைந்து சென்று கொண்டிருக்கிற ஒரு நடிகர், அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் என்னதான் ஒரு முதலிடத்தை நோக்கி முன்னேறுகிற நடிகராக இருந்தாலும் நீங்கள் விஜய் ஆக முடியாது. என்ன, நீங்கள் விஜயாக முடியாதுங்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் விஜயின் எதிரியாகவும் முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த யதார்த்தம் புரியாத இந்த ஆர்வ கோளாறு ரசிகர்கள் விஜய்க்கு எதிரியாக கொண்டு போய் சிவகார்த்திகேயனை போய் நிறுத்துறாங்க. அது வந்து ஒரு தேவையற்றது, அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் விஜய் சொன்ன விஷயம் என்ன கேட்டாங்க,